ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிப்பி காளானை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் இது செம்மையாக இருக்குதுங்க. செஞ்சு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண 3 வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக கட் பண்ண 3 தக்காளியை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஆயிஸ்டர், தமிழில் சிப்பி காளான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிப்பி காளானை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை மசாலா அது மேலே கோட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மசாலா அது மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா? சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தூவிடலாம். மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மழை காலத்துக்கு சூப்பரான சிப்பி காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி வித் சிப்பி காளான் தொக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் அந்த மழை காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோறு, சிப்பி காளான் தொக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.